இந்த கேள்வி நீங்கள் அவருக்கு தான் கேட்கணும். அது காலையிலேருந்து பல முறை பதில் சொல்லிட்டேன் நான். இது அதாவது மது ஒழிப்பு என்று சொன்னாலே தமிழ்நாட்டு அரசியலில் அது ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக பாடுபட்டு வருகிறார், போராடி கொண்டிருக்கின்றார். எங்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகிலிருந்து ஐயா அவர்கள் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். எங்கள் கட்சி பார்த்தீங்கன்னா 100 கிடையாது, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், சட்டமன்றம், நீதிமன்றம், எத்தனையோ. இப்போ கோயில்பட்டியில் கிட்டத்தட்ட 10,000 15,000 பெண்களை வச்சுட்டு ஒரு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் பெண்கள் மட்டும்தான் வரணும். எங்கள் கட்சியில், பாட்டாளி மக்கள் கட்சியில் இது வரைக்கும் 15,000 பெண்கள் சிறைக்கு போயிருக்கிறாங்க, மதுவை எதிர்த்து போராடி சிறைக்கு போயிருக்கிறாங்க. வேறு எந்த கட்சியிலும் இவ்வளோ பேர் யாரும் போனது கிடையாது. எங்கள் கட்சி பொருளாளர் கிட்டத்தட்ட 25 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. எதுக்கு? சாரை டாஸ்மாக் கடையை உடச்சி நொறுக்கி அதுக்கு ஜெயிலில் போயிருந்தாங்க. அதனால் இது மது விலக்கு, மது ஒழிப்புனா இது நாங்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும், திமுக, அண்ணா திமுக, அது தேமுதிகவோ, எந்த கட்சியோ, இவன் திருமாவளவன் அவர் கட்சியோ, எந்த கட்சியோ இன்னைக்கு பூரண மதுவிலக்கு கொள்கை ரீதியில் ஏற்றுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏன்னா எங்கள் ஐயா கொடுத்த அழுத்தம், தொடர்ந்து அழுத்தத்தினால தான் திமுக, அண்ணா திமுக கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பேசாத கட்சிகள், மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் கடந்த ஆட்சி காலத்துலேயும் எத்தனையோ வலியுறுத்தணும். கூட்டணி நாங்கள் போகிறதுக்கு அது ஒரு கண்டிஷனாக வச்சோம். நாங்கள் வச்சதுனால ஒரு 500 கடையை மூடினாங்க. 2021 இது வச்சோம், கண்டிஷனாக வச்சோம். 500 கடையை மூடினாங்க. அது போதுமானதில் திருப்பி வலியுறுத்தின தேர்தல் வந்துடுச்சு. அதனால் இப்போ அமைச்சர் சொல்கிறாரு கடையை மூடுனா நிலைமை வேற மாதிரி ஆகிடும்னு சொல்கிறார். என்ன நிலைமைன்னு எனக்கு ஒன்றும் புரியல.